மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் விலகும், சில பிரச்சனைகள் தீரும், சில முக்கிய நபர்களை சந்திப்பதற்கு நீங்கள் இந்த தினத்தை உபயோகப்படுத்தலாம். அப்போ நீங்க எதிர்பாராத நல்ல மாற்றங்களை அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இந்த காலம் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்பதால் இந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம், அதாவது உங்களுடைய பாட்டனார் போன்றவர்களோட இருக்கலாம், சில நேரங்களில் முப்பாட்டனாராக இருக்கலாம், அது மறைந்தவர்களுடைய ஆசைகளை பெறக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அப்படி பெறும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும், உடலில் இருக்கக்கூடிய சில நோய்களும் கூட நீங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும், ஆதாயங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில காரியங்களில் அவசரப்பட்டு செய்யும் பொழுது இந்த வெண்ணெய் திரண்டு வர தாழ் உடைந்தது என்ற கதையாக ஆயிடலாம். அதனால எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப ஹேண்டில் வித் கேர்ம்பாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தீமைகளை அகன்று நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அதே நேரத்தில் ஒரு அன்பு தொல்லையாகவும் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நண்பர்களால் ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய தினம். சில நேரங்களில் நீங்க புது வீடு வாங்க வேண்டும், மனைகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அதனை தேர்வு செய்ய, தீர்மானம் செய்ய உகந்த தினமாக நாளைய தினம் உங்களுக்கு வழங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், எண்ணிய எண்ணங்கள் பலனளிக்கும், செயலாக்கப்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் நிதான போக்கை கையாள நல்ல வெற்றிகள் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு, புதுசா தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை அமைப்பதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். குறிப்பா ஒரு உங்களுடைய தன விருத்திக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது நல்ல பலனை தரக்கூடிய அளவில் அது முன்னேற்றத்தை அடையும். அந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல தினம். இது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற நன்மைகள் ஏற்படும். சிவனை கும்பிட பிரச்சனைகள் எல்லாம் தீரும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம், தன விருத்தியை தரும் தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில பெரியவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அதே மாதிரி முன்னோர்களுடைய அந்த வணக்கத்திற்கு எல்லாத்துக்குமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய தினம். வெளிநாடு செல்வதற்கான உங்கள் திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக செயலாற்றப்படும். மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எழுக்கும்போது புனர்பூச நட்சத்திரம்,
இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் தாமதங்களும் தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால இந்த தினத்துல சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படலாம். அதனால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா சில நேரங்களில் நம்ம ஒரு வேகத்தில் பேசிட்டு அது தவறாக முடிந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். குடும்பத்து சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாகவும் அமையும். இருந்தாலும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிதான போக்கை கையாள வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு நல்ல தினமாக இது அமையக்கூடும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில திருப்பங்களை தரக்கூடிய தினம். வாழ்க்கையில சில ஒரு மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு தினம். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது எதிர்பாராத விதையில் சில விஷயங்கள் நடந்து அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக இது அமையும். புதிய விஷயங்களை தொடங்குவதற்கோ இல்ல புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இல்ல வீடு மனைகள் போன்ற விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கோ சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளும் நல்ல பலன்களும் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தடையாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது, கவலை தரக்கூடிய போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில நிகழ்வுகள், குடும்பத்தில் சில சந்தோஷங்கள், நல்ல சீரிய மாற்றங்கள், தெய்வ அனுகூலம், பிதர்களுடைய அனுகூலம் எல்லாமே சேரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட நல்ல பலன்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் வெற்றியும் தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். சில சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான ஒரு அடிப்படையும் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அடிப்படை குழந்தைகளுடைய நலன், அதில் நீங்க காமிக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். உங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையை சேரும். ரொம்ப ஒரு சுப நிகழ்வுகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். நம்மையும் அறியாமல் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் நண்பர்களோட இருக்கும் பொழுது அதுல சில அபிப்பிராய பேதங்களும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டும். எதிர்பாராத சில பிரச்சனைகள் எழலாம். மனசுல பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்கள்ல சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதான போக்கை கையாள வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள், சில சுபமான நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட அதில் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அளவுக்கு மனசுல தைரியமும் சந்தோஷமும் ஏற்படும். சில நல்ல நிகழ்வுகள் உங்கள் திறமையை உலகுக்கு காட்டக்கூடிய விதமா நடக்கும். சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. தெளிவாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வதந்திகள் போன்ற விஷயங்கள் உங்கள் மனதை பாதிக்கக்கூடும். அதில் உண்மை இருக்காது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் செயலாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தனவரவு ஓரளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்தியும் இருக்கும். முக்கியமா வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும்பொழுது அதை போயிட்டு பார்த்து அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை ஃபைனலைஸ் பண்றது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அவசர புத்தியை கைவிட்டு கொஞ்சம் நிதான போக்கில் இருக்கணும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்ற வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான தினம், மறக்க முடியாத தினம், லாபத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றினாலும் அது நாளடைவில் மறைந்துவிடும். வெற்றிகள் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்க தகுதிக்கு மீறின ஒரு சமாச்சாரத்தில் உங்களை கமிட் பண்ணாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது அதற்கு இஎம்ஐன்னு ஒன்று பேங்க்ல வச்சிருப்பான். இப்போ உங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, சரி மாசத்துக்கு நான் ஒரு 8000 ரூபாய் என்னால கட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நல்ல இடம், அப்ப மாசத்துக்கு நான் 12000 ரூபாய் கட்ட வேண்டி வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல மாட்டிப்பீங்க. ஸோ தன்னுடைய அந்த தன்மை என்ன, அந்த நிலை என்ன என்று உணர்ந்து சில செயல்களை இப்பொழுது தற்சமயம் நீங்கள் ஆற்ற வேண்டும். தகுதிக்கு மீறிய அதாவது தகுதிக்கு மீறியது தவறான வார்த்தை. ஏன்னா தகுதி என்பது உயர்ந்து கொண்டே வரலாம். தற்சமயம் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக பிரச்சனைகள் நீங்கும் விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பெருகும். நல்ல தினம் என்றே கொள்ள வேண்டும்.